வெல்கம் டு ஜிஜி லா. சரி ஐயா, இப்ப நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? எங்க போறது முத விடுங்க, அது ரெண்டாவது விஷயம். என்ன நாளு? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு ஷர்வின் குமார், ஹாப்பி பர்த்டே டு யூ. நன்றி நன்றி நன்றி. அதுமா இப்ப எங்க போறோம்? கொண்டாட போறோம். காலையில எனக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கீங்க, நானும் உங்களை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கேன். ஐயா காலையில நம்ம எங்க போயிட்டு காலையில போய் பூஜை எல்லாம் பண்ணிட்டு உங்க பேர்ல அர்ச்செல்லாம் பண்ணிட்டு ஓகே, இப்ப நம்ம பால் காய்ச்சி போய்கிட்டு இருக்கோம். பால் காய்ச்ச எங்க போறோம்? எங்க போறோம்டா? தாய்லாந்து பத்தோங் போறோம். பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இப்படி வேணா பாரு தம்பி. எங்கடா இங்க இருந்து அக்காவை காணோம். ஏய் நான் இங்க நிக்கிறேன்டா லோரி மேல. சரி வந்துட்டு போவா, ஈஸியாவில் பேசுங்க. அவங்களுக்கு இது துப்ப மண்ணா நதி மலாம் மசாஜ் மசாஜ். கை வெள்ளாடுது. பழக்கமோ? 26 வருஷம் பிறந்ததுல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. பிறந்ததுல இருந்தா? பிறந்ததுல இருந்து. சொல்லு. எது உங்களோட ரைட்டா சொல்லுங்க பாப்போம். இது நீங்க சூஸ் பண்ணது. நீங்க ஓகே, இது நீங்க சூஸ் பண்ணது. முதல்ல நீங்க சூஸ் பண்ண போது உங்களோட அங்க மூஞ்சி மட்டும் காட்டிடுறியா? மூஞ்சி தான் இருக்கு. அவர் ரைட்டா சூஸ் பண்ணிருக்காரு. டாக்குமெண்ட்ல காட்டக்கூடாது. இப்படி மட்டும் தான், மூஞ்சி மட்டும் தான். ஓகே, இப்போ நீங்க இதெல்லாம் நீங்க சூஸ் ரைட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. பாஸ் ஆயிரும்ல. ஓகேல, இதுக்கப்புறம் நீங்க இந்த பெத்தவங்க காணாம போனவரை கண்டுபிடிச்சிடலாம். இல்ல அத பர்த்டே பைக் குடுக்கணும் அவசியம் இல்ல. யோ உள்ள கூட போக முடியாது. நிறைய கனவுல உள்ள வைக்கிறீங்க. என்னென்ன நிறைய கனவுல வைக்கிறீங்க. அழிச்சு அதிக நீ வேணா, நீ தேவை கனவா போகும். தப்பி பார்த்து அப்புறம் நான் திரும்பி வர்றப்ப இங்கே தான் இருப்பீங்க. இங்கதான் உட்காந்து. இத பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் பெபாஸ் சுக்காய். இங்க தான் எல்லாமே கிடைக்கும். ஆனா நாங்க போறது சாக்லேட் வாங்கலாம். இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா சாக்லேட் சாகுற மூஞ்சி மாதிரியாக இருக்கு. புல் ஓகே, INGO. ஐயோ நோ போட்டோ. இவன் விற்கிற விலைக்கு நான் 99 வாங்கிட்டு போயிருவேன். ஐயா இங்கே போய் இது பார்த்தீங்கன்னா இதான் வந்து பெத்தவங்களோட பழைய மார்க்கெட்டு. ரொம்ப வருஷமா இங்கே இருக்கு. நாங்கள் தான் உள்ளே போனது இல்லை. இல்லையா, பல வாட்டி வந்திருக்கோம். ஆனால் ஒரு வாட்டி கூட இந்த மார்க்கெட்டுக்கு மட்டும் காலேஜ் பேசல. நாளைக்கு காலைல எப்படியாவது போகிறோம் மார்க்கெட்டுக்கு. அப்போ அப்போ பையனுக்கு சச்சி சாப்பிடுவோம். அப்புறம் போவோம். டெல்லிங்ஸ்ல லைட்லாம் அழகாக இருக்கு. இதான் நான் நினைக்கிறேன் தொங்கு அபூர்வமாக இருக்கிற காலத்தில் கட்டுறது. சீவல்லாம் ஹோட்டல் இன்னும் ரெனோவேட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃபுட் ஹார்ட் பண்ண போய்கிட்டு இருக்கோம். ஃபுட் ஹார்ட்டுக்கு ஸோ ரோட் சைடில் விதவிதமான சாப்பாடெல்லாம் கிடைக்கும். ஸோ அப்படியே அதில் என்ன
படுக்குன்னு பார்த்துட்டு பர்த்டே பாய் ஸ்பெஷல் வேற இன்னைக்கு மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ்லாம் ஆசைப்படுவாரு. 5 எருமை இருக்கு, 6வது எருமை 7வது எருமை எடுத்துக்கணும். எருமை கிடவா, நீ எங்க போற? அவர் 6வது, நான் 7வது. ஹாய். இது பார்த்து என்ன தன வட்டினா 8 9 10 அங்க இருக்காங்க. அது குடும்பம், அதெல்லாம் பெருசு. ஏய் என்ன பாக்குற, பர்த்டே பாய் ஹேப்பி பர்த்டே சொல்றியா? ஹூனு வருதான் கிட்ட என் பொண்டாட்டிய கச்சோட பண்ற நீ சட்டடா மவன எனக்கு. வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. ஓகே, அப்படியே அங்க பாரு. ஏன் மணிகொண்டு கொண்டோயா? பிரியாணி தெரியுது, அதான் மணிகொண்டு மணிகொண்டு கொண்டோம். இங்க நிறைய கடைகள் இருக்கு. சரி, இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கடைக்கா பூந்து வருவோம். கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் வரோம், பார்த்துக்கங்க. பாய். கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்கு. உங்களுக்கு கன்வீனியன்ட் இருக்கணும்னா 7-Eleven பிளே பண்ணிக்கோங்க. ஏன்னா 7-Eleven நிறைய இருக்கும். ஒரு 7-Eleven இன்னொன்று பிக்ஸின்னு ஒரு கடை இருக்கும், பச்சை கலர்ல தெருவுக்கு இருக்கும். முக்கியமான ஐட்டம்லாம் கொஞ்சம் மலிவா இருக்கும், அங்க வாங்கிக்கோங்க. சாப்பிட்றது அந்த மாதிரி மச்சான் மாதிரி மச்சான் ஓகே. சுடுது. ஐயோ, போயிட்டு வர கடை என்ன பண்ணுறீங்க? வைபிங் பே போமா. அதான் அவனுங்க ஃபுல் பேன்னு பாக்குறானுங்க. பே உண்மையாவே அவன் பேன்னு எல்லாமே பேன்னு பார்க்கறனால தான் பேன்னு சொல்றானுங்க. இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ இங்க இருக்க வேண்டிய இல்ல. இங்க வந்தீங்கன்னா இந்த பனானா மில்க், இந்த ஸ்ட்ராபெரி மில்க்லாம் இருப்பாங்க, அதெல்லாம் கூட ட்ரை பண்ணி பாருங்க. எங்கேயுமே கிடைக்காது. எங்கேயுமே கிடைக்காது. தைலாந்து மட்டும் தான் இருக்கும். தைலாந்து பே ரசிச்சு குடிக்கவே. குடிச்சு முடிச்சுட்டு நீங்க நேரா ஹோட்டல் போயிருங்க. எப்போ உங்களுக்கு வயிறு வலி வரும்னு தெரியாது. சாப்பிடு பே. யா பே தைலருக்கு எதுக்கு பே வந்தோம்? வைப் பண்ணு. ரொம்ப பேசாத, தலை வலிக்குது எனக்கு. குடி கொண்டாரோம். தெரியும் உங்களுக்கெல்லாம் தலை வலிக்கணும். இதுக்குத்தான் முன்கொட்டி மலேசியாவில் பாசமலிச்சால ஒரு பழமொழி இருக்கு, செடியாக்கான் பாயும் சுப்ளம் பூஜான்னு. அதே தான் அதைத்தான் நானும் சொன்னேன், செடியாக்கான் பாயும் சுப்ளம் பூஜான். அதே மாதிரி தான் நானும் ஓடும். அபே செடியாக்கான் ஊபாட் சுப்ளம் சக்கி கப்பலா பே. யூ சப்பு பே. தலைவலி நடி நிவாரணிலா புரியல பே. தாய் பே. இதான் வந்து சிட்டி சென்டர்ல இருக்கு. இதுக்கு பேர் தான் வந்து ஸ்ரீபத்தம். நீங்க எடுத்தீங்கன்னா 4 தெருவு நீங்க ஈஸியா அக்சஸ் பண்ணலாம். காசு இருந்தா இங்க மாத்திக்கோங்க. இங்க கொஞ்சம் ஓகேவா இருக்கு. கடை பேர் பாத்துக்கோங்க, ஸ்டார் கேஸ். ஆனா பெட்டர் மலேசியாலயே மாத்துது. ஓகே இல்ல, இங்க வந்து கொஞ்சம் குறவா தான் கிடக்குறாங்க. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பத்தோங் பியாமிட் டனல். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்துல இப்போ உங்களை எல்லாருக்கும் போயிட்டு உள்ளுக்கு சுத்தி காட்ட போறோம். ஸோ எழுந்திரி மேன், தூக்கம் ஃபுல்லா தூங்குறது. கேம் குயின் ஃபாலோ மீ. அதான் ஆயிரம் தான் மிஸ் ஆச்சு. ஆயிரவாங்க கார். ஒரு ஒரு நல்ல இடத்த காட்ட முடியாம போச்சு. இந்த மாதிரி தானா இருக்கு லென்ஸ். அதான் பாருங்க, ரொம்ப துறவா தான் இருக்கு. நம்ம நிக்கிற ஒவ்வொரு நொடியும் நம்மளுக்கு ஆபத்தியா. உண்மைதான். ஓரத்துல ஒரு பாதை இருக்கு, இப்படியே போயிடலாம். திரும்பி வர்றப்ப இந்த பாதை இல்லைன்னா அதெல்லாம் அவ்வளவுதான். இப்ப டோரிமான் கட்டி மேல ஏறி தாண்டிடுவோம். வேற பாதை இல்ல தட இறங்குறதுக்கு. இந்த ஒரு பாதை இந்த இடத்துக்கு. சோ இதனால நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு 2 மாசம் இல்ல 3 மாசம் அப்ப பார்த்தா பாதையே இல்லையா. அப்படிதான் இருக்கும். என்னன்னா அடுத்த வாட்டி வரப்ப வெதர் கண்டிஷன், ரோடு கண்டிஷன் எல்லாம் பாத்துட்டு வாங்க. இந்த மாதிரி இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல. ஆனா இப்ப எத்தனை 50 கிலோமீட்டர் தானே வந்தோம். அங்கேயே மொத்தவங்களே 50 கிலோமீட்டர். ஒண்ணு இந்த பக்கம் 4 கிலோமீட்டர்.
2.9 2.6 2.9 கிலோமீட்டர் தான் இன்னும் மேலே, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ ஒரு வருத்தம் தான் எங்களால், மன்னிச்சிருங்க சப்ஸ்கிரைபர்ஸ். இவங்களுக்கு கும்பிட்டாதே சைவம் எடுப்பாங்க. ஆமாய்யா, இவங்க தான் கொன்னிமா. இங்க பாருங்க, ராசி இது ராசியில இருக்கு, சைனீஸ் ராசி. என்னோட மாடியா, நான் இது அழகா இருக்கேன். நைஸ் மீட் யூ. கொக்கர சேவலே. நான் சேவை கொல்லினாங்க, மேலே கொண்டையை காணோம். எனக்கு ஒன்ன மாதிரி பண்ண தெரியும். வாங்க, அதான் எல்லாருக்கும் தெளிச்சுடியா, எல்லாம் தெளிக்கிற பாரு. லன்ச்ல ஏதாவது சொட்டு விழுந்திருக்கானு, வீடியோ விழுவாம போயிட போகுது. எங்கயா மணி காணுமா? கம்மி மட்டும் தான் வச்சிருக்காங்க, ஏமாத்திட்டாங்க. வாங்க மேல போ. ஆமா, பேமிட் டனல் போய் பார்த்துட்டு உங்களை நாங்க டெர்ல கூட்டிட்டு வந்தோம். இது 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 டெர்னல் இல்ல, மேல இருக்கு. ஓகே, இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா பிரமிட் டனலோட மேப்பு. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் வே. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னாக்கா இங்கே இருக்கோம். ஸோ இது இப்படியே போனோம்னாக்கா கொண்டோமார்லோசிடம், இங்கே ஒரு பெரிய டைகர் சிலை ஸ்டெட்டு ஒன்று இருக்கும். இது இப்படியே சுற்றி எல்லாம் அப்படியே டென்னலூருக்கே போடுவோம். டென்னலூருக்கே பூந்து அது ஒரு சின்னதாக தான் இருக்கும், ஒரு 1.20 மீட்டர் தான் இருக்கும். நம்ம அப்படியே குனிஞ்சுக்கிட்டு தான் நடந்தாகணும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மில்லியனியம் ட்ரீன், இது ஒரு ஜாயன்ட் ட்ரீ இருக்கும். ஸோ நாங்கள் அதில் அதோட ஃபோட்டோ போடுறோம், அப்படியே சுற்றி வந்துடலாம். ஸோ இதோட ஃபுல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 700 மீட்டர். டிக்கெட் வேலை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொன்ன மாதிரி பெரிய ஆளுக்கு 80 பாட், சின்ன ஆளுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு 30 பாட். ஸோ இங்கெல்லாம் வந்தால் நம்ம ஃபாரினர், மலேசியாலலாம். ஓகே, இந்த வழியை தான் போக போகிறோம். லெட்ஸ் கோ. சரி வா வா, நம்பர் எடுப்போம். 1 2. இது என்ன நம்பர்னே தெரில. இது இந்த மாதிரி தான் ஒரு வாட்டி எடுத்து இந்த வாட்டி இன்னைக்கு இருக்கியா. இது 1, இது 2, அப்புறம் 3 எங்கேயோ பார்த்தனே. 3 4 இல்லை, அப்போ இது தான் 4. ஒன்றுமே எழுதாமல் இருக்க. இது கோசம் 4 5 கையில இருக்கு. 5 6 7 8 9. அப்போ இதான் 4, கோசம் வந்து 4. ஓகே, கண்ணெல்லாம் கழட்டிடுவோம். ஓகே, 4 நம்பர் எடுங்க. 4 நம்பர் தான். ஓகே, இது எதுக்கு? அது வந்து இப்போ குலுக்கிட்டே இப்போ பாரு சொந்தோலா. இப்போ தட்டிங்க. ஓகே, 5. இப்போ 5 வந்து நம்மளுக்கு இருக்கா இல்லையானு ரெண்டுமே இப்படி விழுணும், இல்லை இப்படி விழுணும். அப்போ அந்த நம்பர் வந்து கணக்கு எடுத்துக்கலாம். ஒன்று இப்படி விழுந்தாலும் முடியாது. அப்போ 5 இல்லை நம்மளுக்கு. 5 இல்லை சொல்லிச்சு, இதில் தான் போயிட போகுது நீங்கள் போடுற போதுல. எப்படி எல்லா நம்பரும் எடுத்துரும் பாட்டியா? எல்லா நம்பரும் குசும்புக்காரையா அவரே சிரிக்கிறாரு. இங்க போடுங்க. சரி தம்பிக்கு சான்ஸ். அரியா ஓகே, எழுதி வச்சுக்க, நோட் பண்ணிக்க. 6. ஏன் நீங்க காடியை விட்டு இறங்க மாட்டீங்க?
உண்மையான தலைவலி வந்தவங்க கூட இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாயா? கொஸ்டான போல ரோலர் கோஸ்டர் போல இருக்கு. அப்ப ரோலர் கோஸ்டர்ல கத்துவாங்களா? ரோலர் கோஸ்டர் ஏறினா அது என் வாழ்க்கை ரோலர் கோஸ்டர். தயவு செஞ்சு அடுத்தது நம்ம ரோலர் கோஸ்டர் போறோம். அந்த சீசர்ஸ் விளையாடுவோம். மேல தலைகீழ நிப்பாங்க. அங்க போயிட்டு நிப்பாட்டிடுவான். ஸ்டாப். எங்க 2 பேர்த்து இறக்கி விட அவனை மட்டும் நிப்பாட்டி பாடி மட்டும் தான் இருக்கும் அதுக்கப்புறம்.